ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா HTML டியூட்டோரியல். அதாவது HTMLனா என்ன, HTML எப்படிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க போவோம்மா. ஃபஸ்ட்டு HTML என்னன்னு பார்த்துடலாம். வாட் இஸ் HTML? HTML ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அதாவது இது ஒரு வந்து லாங்குவேஜ், மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேங்களா? HTML இஸ் அ ஸ்டாண்டர்ட் மார்க்அப் லாங்குவேஜ் ஃபார் கிரியேட்டிங் வெப் பேஜஸ். அதாவது இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கிரியேட்டிங் ஏ வெப் பேஜஸ். அடுத்தது டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வெப் பேஜ். இதுதான் வந்து வெப் பேஜுக்கு வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். HTML கன்சிஸ்ட் ஆஃப் அ சீரியஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். இதில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். எலமெண்ட்ஸ் டெல்ஸ் த ப்ரௌசர் ஹவு டு டிஸ்பிளே த கண்டென்ட். இந்த HTML நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக வந்து டேக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த HTML வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஃபுல்லாக டேக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து HTML வந்து எதில் ரன் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா VS கோட். உங்கள்கிட்ட VS கோட் இல்லைனா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் லேப்டாப் அது கம்ப்யூட்டரில் செட்டப் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து VS கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ VS கோட் ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு நம்ம எப்படி HTML ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? VS கோடுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் நியூ ஃபோல்டர். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி கொடுத்தும் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வெளியே வந்து உங்கள் ஹோம் பேஜ், அதாவது உங்கள் டெஸ்க்டாப் பேஜ், அந்த பேஜில் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது நியூ கொடுத்து நியூ ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். அதை நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து HTML டியூட்டோரியல்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த ஃபோல்டர் இங்கே க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து VS கோடுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா மேலே லெஃப்ட் சைடில் ஃபைல்ஸ்னு இருக்கும். அந்த ஃபைல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபோல்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணதுனால டெஸ்க்டாப், அதாவது சம்திங் நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ஃபோல்டரில் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் விண்டோஸ் C ஆர் விண்டோஸ் D அந்த மாதிரி அதில் சேவ் பண்ணிங்கன்னா அதில் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டெஸ்க்டாப் கொடுத்து HTML டியூட்டோரியல்ங்கிற ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபோல்டர் வந்து VS கோடில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி கேட்கும். எஸ் ஐ ட்ரஸ்ட் த ஆத்தர்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இது போயிடும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பாருங்கள், நான் அங்கே வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த HTML டியூட்டோரியல், அதாவது உங்கள் ஃபைல் நேம், ஃபோல்டர் நேம், அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் நேம் கேட்கும். அதாவது நீங்கள் HTML ஃபைலில் வந்து இப்போ தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. இப்போ பண்ணது வந்து ஃபோல்டர், அதாவது உங்கள் கோடிங் எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டரில் போட்டு வைக்க போகிறோம். அதாவது உங்கள் ஃபைல்ஸ், HTML ஃபைல்ஸ், CSS ஃபைல்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைலையும் வந்து ஒரு ஃபோல்டரில் போட்டு வைக்கிறதுக்கோசரம் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபைல் HTML வந்து நம்ம கோட் ரைட் பண்ணுறதுக்கான ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஃபைல் நேம் வந்து இப்போ வந்து நான் இண்டெக்ஸ்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. நான் வந்து இண்டெக்ஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ இண்டெக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ வந்து இது என்ன ஃபைல்னால் நமக்கு HTML ஃபைல், அதனால் .html அப்படின்னு எண்டில் கொடுக்கணும். நீங்கள் ஃபைல் நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். கடைசியில் .html கொடுக்கணும். கொடுத்தோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் ஸ்டார்டிங்கில் ஒரு ஐக்கான் ஷோ ஆகும். அந்த மாதிரி அந்த ஐக்கான் ஷோ ஆகுனா உங்கள் ஃபைல் வந்து .html இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா .html ஃபைலுக்குள்ளே நம்ம VS கோடு கூட்டிகிட்டு போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வந்துருச்சு. இப்போ அப்படியே என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா சம் கோட்ஸ் 11 லைன் கோட்ஸ் வந்துருக்கு. ஓகேங்களா? இந்த கோட்ஸ் என்னான்னு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு இந்த கோட் என்னான்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடு தான் வந்து பேசிக். ஓகேங்களா? HTML ரைட் பண்ணோன்னா இந்த கோட் இல்லாமல் நீங்கள் ரைட் பண்ண முடியாது. இப்போ நான் இது எப்படி பண்ணேன்னு மறுபடியும் சொல்கிறேன். அதாவது Shift+1 அழுத்தினீங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் சிம்பிள் வரும். அதோட அந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வந்தோன்னா என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கோடு வந்துடும். ஓகேங்களா? இப்போ வாங்க நான் இந்த ஒவ்வொரு இதுவும் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக் டைப் HTMLனு இருக்கும். அதாவது டாக் டைப் HTML என்னன்னா திஸ் சேஸ் டு த ப்ரௌசர் திஸ் இஸ் அன் HTML டாக்குமெண்ட் வித்தவுட் திஸ் ப்ரௌசர் கெட் கன்ஃபியூஸ்ட் அபவுட் ஹவு டு ரீட் திஸ் பேஜ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இது நீங்கள் கொடுக்காத விட்டீங்கன்னா
ப்ரௌசர் வந்து நம்ம பேஜை வந்து ரீட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ ரீட் பண்ணுறப்ப இது என்ன அப்படின்னு ப்ரௌசர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் வந்து நம்ம இது யூஸ் பண்ணுறோம். டாக் டைப் HTML. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா HTML lang என்னன்னு இருக்கும். அதாவது இது என்ன சொல்ல வருதுன்னா, திஸ் டேக் ரெப்ரசன்ட் த lang n மீன்ஸ் திஸ் பேஜ் இன் இங்கிலீஷ். ஓகேங்களா? இந்த பேஜ் வந்து அதாவது ப்ரௌசரில் இந்த பேஜ் வந்து இங்கிலீஷில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு. அண்ட் ஹெல்ப் டு சர்ச் இன்ஜின். அதாவது இப்போ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டு ஷோ ஆகுதுல்ல லைனா, அந்த இதுக்கும் இது யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெட் டேக் இருக்கும். ஓகேங்களா? ஹெட்டு. இப்போ இந்த ஹெட் டேக் வந்து எதுக்குன்னு பார்ப்போம். ஹெட் டேக் எதுக்குன்னா, இட் கண்டைன்ஸ் செட்டிங்ஸ், டைட்டில்ஸ், இன்ஃபர்மேஷன் அபவுட் வெப் பேஜ். அதாவது இந்த ஹெட் டேக்குள்ளே தான் நம்ம செட்டிங்ஸ், அதாவது நம்ம வெப்பேஜுக்கான செட்டிங்ஸு, அப்புறம் வெப்பேஜோட டைட்டில் அண்ட் இன்ஃபர்மேஷன். அதாவது நம்ம HTML பேஜை வந்து CSS பேஜ் கூட லிங்க் பண்ணுறோம், அல்லது HTML பேஜை வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அதோட லிங்க் பண்ணுறோன்னா அது எல்லாமே இந்த ஹெட் செக்ஷனுக்குள்ளே தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டா கேரா செட் UTF-8. இந்த இது எதுக்குன்னா UTF-8, அதாவது UTF-8 மீன்ஸ் இட் சப்போர்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் த லாங்குவேஜஸ் அண்ட் சிம்பிள்ஸ். எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் இங்கிலீஷ், இது ஃபுல்லாகவே இங்கிலீஷ் தான். ஓகே, நோ ப்ராப்ளம். சப்போஸ் அதர் கண்ட்ரி இருக்கிறப்ப அந்த லாங்குவேஜ் எல்லாம் உங்களோட ப்ரௌசருக்கு வந்து சூட் ஆகணும். இப்போ வந்து சில ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் லாங்குவேஜ் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த சேஞ்ச் லாங்குவேஜ் ஆப்ஷன்லாம் அண்டர் த மெட்டா கேரக்டர் செட் UTF-8 இந்த டேகுக்கு கீழே தான் வரும். லைக் எமோஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த டேக் சப்போஸ் நீங்கள் கொடுக்காத விட்டிங்கன்னா உங்களோட கோடிங் ஆர் உங்களோட வெப்சைட்டில் வந்து எமோஜிஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து இந்த வந்து மெட்டா கேரக்டர் செட் டேக். அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்டா நேம் வியூ போர்ட். இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். வியூ போர்ட் எதுக்குன்னா இட் டெல்ஸ் த ப்ரௌசர் மேட்ச் த பேஜ் சைஸ் டு த டிவைசஸ் ஸ்க்ரீன். ஸோ இட் லுக் குட் ஃபார் போத் ஃபோன் அண்ட் கம்ப்யூட்டர். இப்போ நீங்கள் வந்து லேப்பில் கோடிங் பண்ணுறீங்க, HTML கோடிங் லேப்பில் தான் பண்ணுறீங்க. லேப்பில் பண்ணுறப்ப ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன் வேணும்னு நீங்கள் VS கோடில் கோட் போட்டு ப்ரௌசரில் செக் பண்ணிங்கன்னா அது லேப்க்கு ஏற்ற மாதிரி தான் வரும். ஆனால் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகும். சப்போஸ் நீங்கள் இந்த மெட்டா நேம் வியூ போர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அலைன்மெண்ட் வந்து ஃபோன்லேயும் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கோசரம் தான் வந்து மெட்டா நேம் வியூ போர்ட். இதில் வந்து சில டைப்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில். இந்த டைட்டில் எதுக்குன்னா இட் ஷோ அப் இந்த ப்ரௌசர் டேப். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு டைட்டில் வைப்போம். அந்த டைட்டில் எங்கே வைப்போம்னா இந்த டைட்டில் டேக்குள்ளே தான் வைப்போம். இந்த டைட்டில் டேக்குள்ளே நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்கள் வெப்சைட்டோட டைட்டில். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் டேக் வந்து க்ளோஸ். இது வந்து என்னென்னா க்ளோஸ் டேக். ஹெட் டேக் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த ஹெட்டுக்கு முன்னாடி ஸ்லாஷ் போட்டு நம்ம ஒரு டேக் கிரியேட் பண்ணால் அது வந்து க்ளோஸ் டேக். இது வந்து ஓப்பன் டேக், இது க்ளோஸ் டேக். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் டேக்குள்ளே அவ்வளோதான் நம்மளுக்கு கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து பாடி டேக். இந்த பாடி டேக் என்னன்னா இந்த பாடி டேக் கண்டென்ட்ஸ் எவ்ரிதிங் யூசர் see ஆன் த பேஜ், லைக் டெக்ஸ்ட்டு, இமேஜஸ், பட்டன், வீடியோஸ் ஆர் அனிமேஷன்ஸ். இது எல்லாமே நம்ம எங்கே பண்ணுவோம்னா பாடி டேக்குள்ளே தான் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து 2 டேக் தான் இம்பார்ட்டன்ட், ஹெட் டேக், பாடி டேக். ஹெட் டேக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா செட்டிங்ஸ், டைட்டில், இன்ஃபர்மேஷன் அபவுட் த வெப் பேஜஸ். ஓகேங்களா? நமக்கு தேவையான மெயின் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் ஹெட் டேக்குள்ளே பண்ண போகிறோம். அதுக்கடுத்து கீழே தேவையான கண்டென்ட்ஸ் அதெல்லாம் வந்து பாடி டேக்கில் பண்ண போகிறோம். ஓகேங்களா?